www.gtbc.fm. வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட கட்டேர்குளம், சாஸ்திரி கூழாங்குளம் ஆகிய பகுதிகளில் பேராற்றை மறைத்து வவுனியா நகருக்கு குடிநீர் வழங்குவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற திட்டத்தினால் பெரும்பகுதி விவசாய நிலங்களும் குடியிருப்பு பகுதியும் பாதிக்கப்படும் என்பதால் அந்த திட்டத்தை வேறிடத்துக்கு மாற்றுமாறு விவசாய அமைப்புகளும் பொது அமைப்புகளும் ஜனாதிபதிக்கு மகஜரொன்றை அனுப்பியுள்ளன. ஆசியா அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியுடன் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்தினால் பாதிக்கப்படவுள்ள கட்டேர்குளம், சாஸ்திரி கூழாங்குளம், புதுக்குளம், பண்டார பெரியகுளம், ஓடாவி சின்னகுளம், பாவற்குளம், தேவர்குளம், பர்நாட்னக்கல் போன்ற பாரம்பரிய விவசாய கிராமங்களைச் சேர்ந்த விவசாய மற்றும் பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இந்த மகஜரில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த பிரதேசங்களைச் சேர்ந்த விவசாயிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் நேற்று வவுனியா செயலகத்துக்கு தமது கோரிக்கைகள் அடங்கிய சுலோக அட்டைகளுடன் சென்று ஜனாதிபதிக்கு முகவரியிடப்பட்ட இந்த மகஜரை வவுனியா மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ். திருஞான சம்பந்தரிடம் கையளித்துள்ளார்கள். இந்த மகஜரின் பிரதிகள் வவுனியா மாவட்ட தேசிய நீர்வளங்கள் சபை உயரதிகாரிகள், பிரதேச செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுக்கும் கையளிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தை புலிகள் எவ்வாறு ஆண்டார்களோ அதே வழியிலேயே டக்ளஸ் தேவானந்தாவும் ஆட்சி செய்கின்றார் என்று பேராசிரியர் ரத்னஜீவன்ஹூல் தெரிவித்துள்ளார். லக்பிமவுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் கூறுகையில், யாழ் பல்கலைக்கழகத்தின் கவுன்சிலுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட 25 பேரில் 13 பேர் டக்ளஸ் தேவானந்தாவால் தெரிவு செய்யப்பட்டவர்கள். அதேபோன்று யாழ் பல்கலைக்கழக கவுன்சில் கூட்டம் நடைபெறும் முன்பாக டக்ளஸால் ஒரு கவுன்சில் கூட்டம் நடத்தப்படும். பல்கலைக்கழக கவுன்சில் கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான முடிவுகள் அங்கு எடுக்கப்பட்டுவிடும். துணைவேந்தர் தெரிவில் யாருக்கு வாக்களிப்பது போன்ற முடிவுகள் உட்பட எல்லா முடிவுகளும் ஏற்கனவே எடுக்கப்பட்டுவிடும். இவ்வாறுதான் பல்கலைக்கழகத்துக்கான விடுதிகள் கட்டுவது தொடர்பான 300 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கட்டட ஒப்பந்தமும் சட்டத்துக்கு புறம்பான வகையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோன்று தேவானந்தாவுக்கு வேண்டியவர்களுக்கு பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த பதவிகளுக்கான எத்தகைய விண்ணப்பங்களும் பகிரங்கமாக கோரப்பட்டதில்லை. அந்நியமனங்களில் எத்தகைய ஒழுங்கும் கடைபிடிக்கப்படவும் இல்லை. குறிப்பாக அண்மைய கொள்ளைகளுக்கும் கொலைகளுக்கும் இபிடிபி உறுப்பினர்களே பொறுப்பு என்று ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க கூறியதன் பின்பு இந்த முறைகேடுகள் தொடர்பாக எங்காவது முறையிட மக்கள் அச்சம் கொண்டுள்ளனர். துணைவேந்தரை தமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பது அவருக்கு அவசியமாக உள்ளது. இதனால் எனது நியமனத்தை அவர் விரும்பவில்லை. கிறிஸ்தவனான என்னை துணைவேந்தராக நியமித்தால் இந்துக்கள் கோபம் கொள்வார்கள் என்று அவர் ஜனாதிபதிக்கு சொல்லியிருக்கிறார். இதனால் எனக்கு அவர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக முக்கியமான இந்து தலைவர்களிடம் அறிக்கை பெற்று வருமாறு கேட்கப்பட்டேன். பெரும்பாலான இந்துக்கள் நான் துணைவேந்தராக வருவதையே விரும்புகிறார்கள். ஜனாதிபதிக்கு டக்ளஸ் அவ்வாறு சொன்னதனூடாக அவர்களை அவர் அவமானப்படுத்தி இருக்கிறார். ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து சுயாதீன தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மூலங்கள் இல்லை. தமிழ் மக்களோடு தொடர்பு கொள்வதென்றால் ஜனாதிபதி தேவானந்தாவை விட்டுவிட்டு தேர்தல்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் தலைவர்களுடன் பேச வேண்டும். யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கான வாக்களிப்பில் முதல் மூவருள் ஒருவராக நான் தெரிவு செய்யப்பட்டேன். முன்னதாக இருந்த துணைவேந்தரின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 3 நாட்களுக்கு முன்னதாக ஜனாதிபதியால் நானும் எனது மனைவியும் அலரி மாளிகைக்கு தேநீர் விருந்தொன்றுக்கு அழைக்கப்பட்டோம். யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு என்னை நியமிப்பதற்கான நியமன கடிதம் மறுநாள் காலை ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அனுப்பப்படும் என்ற உறுதிமொழியுடன் நாங்கள் விடைபெற்றோம். ஆனால் பின்னர் அவ்வாறு நடைபெறவில்லை. டக்ளஸ் தேவானந்தாவின் எதிர்ப்பு காரணமாக ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதியை மீறிவிட்டார் என்று பேராசிரியர் ரத்னஜீவன்ஹூல் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபை எல்லைக்குள் விளம்பர பதாகைகளுக்கு அனுமதி வழங்கியதில் பெரும் மோசடி இடம்பெற்றுள்ளது. இதனால் 2010ஆம் ஆண்டில் மாநகர சபைக்கு 50,09,833 ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது.
இந்த ஊழல் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த மோசடி தொடர்பாக யாழ் மாநகர முதல்வருக்கும் ஆணையாளருக்கும் விளக்கம் கேட்டு 13/10/2010 அன்று கணக்காய்வாளர் திணைக்களத்தினால் அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு இன்று வரை மாநகர சபையிடம் இருந்து எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை என்று கணக்காய்வாளர் தலைமை அதிபதியின் யாழ் கிளை உயர் அதிகாரியொருவர் கூறியுள்ளார். கணக்காய்வாளர் திணைக்களத்தின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க முடியாமல் தடுமாறும் மாநகர முதல்வர் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மோசடியை கண்டுபிடித்து வெளிப்படுத்திய அதிகாரிகளை இடமாற்றம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. மாநகர சபை எல்லைக்குள் நல்லூர் கோவில் பின்பக்க வீதியில் 14 விளம்பர பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் 5க்கு மட்டுமே மாநகர சபைக்கு கட்டணமாக 27,83,233 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது. 9 பதாகைகள் எந்தவிதமான கட்டணமோ அனுமதியோ இன்றி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் மாநகர சபைக்கு வரவேண்டிய 50,09,833 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மாநகர சபையின் அங்கீகாரமின்றி விளம்பர பதாகைகளுக்கான கட்டணம் 2 மடங்காக அறவிடப்பட்டுள்ளதுடன் நில வாடகை சதுர அடி ஒன்றுக்கு 200 ரூபாவும் அறவிடப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டில் ஒரு சதுர அடிக்கு 25 ரூபாய் மட்டுமே அறவிடப்பட்டது. கட்டண அதிகரிப்பு தொடர்பாக பகிரங்க அறிவிப்போ அன்றைய அரச வர்த்தமானி அறிவித்தலோ விடப்படவில்லை. வழமையாக விளம்பர பதாகைகளுக்கான விண்ணப்ப படிவத்துடன் விளம்பர மாதிரி விளக்கங்கள் எதுவும் இணைக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி எதுவும் இணைக்கப்படவில்லை. அங்கீகாரமின்றி காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பதாகைகளில் தனிப்பட்ட தொலைபேசி இலக்கம் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. மாநகர சபையின் வருமான மேற்பார்வை அதிகாரிகளாக 7 உயர் அதிகாரிகள் இருக்கும்போது ஒரே ஒரு குறிப்பிட்ட அதிகாரி மட்டுமே அனுமதி வழங்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார். இதில் பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. விளம்பர கட்டண அறவீட்டு பிரிவின் பொறுப்பதிகாரி கணக்கறிக்கையில் கையொப்பமிடவில்லை. இவற்றுக்கு உடனடியாக விளக்கம் அளிக்கும்படியும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பதிலளிக்கும்படியும் எழுதிய கடிதத்துக்கு 8 மாதங்களாகியும் முதல்வரிடமிருந்து எந்தவிதமான பதிலும் கிடைக்கப்பெறவில்லை. இதனால் உயர்மட்ட விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் ஈச்சம்குளம் மாவீரர் துயிலும் இல்லம் அமைந்திருந்த இடத்தில் பெரிய இராணுவ முகாம் அமைப்பதற்கான கட்டிடப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதியில் விதைக்கப்பட்ட 800 மாவீரர்களின் கல்லறைகள் அழிக்கப்பட்டு இந்த முகாம் அமைக்கப்படுவதாக அவர்களின் உறவினர்கள் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தனிடம் கவலையுடன் முறையிட்டுள்ளனர். தமது உடன்பிறப்புகள் புதைக்கப்பட்ட பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நினைவு கல்லறைகள் சிதைக்கப்படுவது வேதனை அளிப்பதாக அந்த மக்கள் சிவசக்தி ஆனந்தனிடம் தெரிவித்தனர். இத்தகைய செயலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கோரியுள்ளனர். வலிகாமம் வடக்கு, வடமராட்சி கிழக்கு ஆகிய பகுதிகளில் மீள் குடியமர்த்தப்பட்ட பிரதேசங்களின் அபிவிருத்திக்கு 2600 மில்லியன் ரூபாய் தேவை என்று யாழ் மாவட்ட அரசாதிபர் இமெல்டா சுகுமார் உலக வங்கி குழுவிடம் கேட்டுள்ளார். வலிவடக்கு, வடமராட்சி கிழக்கு ஆகிய பகுதிகளில் மீள குடியமர்த்தப்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்படவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து உலக வங்கியின் உயர்மட்ட குழு கடந்த வாரம் நேரடியாக சென்று திட்ட மதிப்பீடுகள் குறித்து ஆராய்ந்தது. இதுகுறித்து தீர்மானங்களை எடுக்கும் விசேட ஆலோசனைக் கூட்டம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கொழும்பில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்துக்கு அரசாதிபர் திருமதி இமெல்டா சுகுமாரும் அழைக்கப்பட்டிருந்தார். இதன்போது அவர் மீள குடியமர்த்தப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படவுள்ள பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த விடயங்களை உலக வங்கி குழுவிடம் எடுத்துரைத்தார். அத்துடன் இதுவரை விடுவிக்கப்பட்ட பிரதேசங்களை கட்டியெழுப்ப 2600 மில்லியன் ரூபாய் தேவை என்ற திட்ட அறிக்கையையும் அவர் சமர்ப்பித்தார். இந்த பகுதிகளில் உலக வங்கி குழு மேற்கொள்ளவுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக கூறப்படுகிறது. அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுக்களில் 3ஆம் தரப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கலந்து கொள்ள விரும்பினால் அது குறித்து ஆராயலாம் என்று கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் காங்கிரசுக்கு அத்தகைய ஒரு விருப்பம் இருந்தால் அது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவத்துடன் பேசலாம் என்றும் அவர் தெரிவித்தார். நடைபெற்று வரும் பேச்சில் 3ஆம் தரப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் கலந்து கொள்ள வேண்டும் என கட்சியின் தவிசாளர் பஷீர் சேகுதாவூத் மற்றும் அரசியல் பிரிவு பொறுப்பாளர் HMM ஹாரிஸ் ஆகியோர் தெரிவித்திருந்தனர். அது குறித்து கருத்து வெளியிடும் போதே பிரேமச்சந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டார். அதேவேளை பேச்சுக்களில் 3ஆம் தரப்பாக பங்கு பெற்றாமல் ஆளும் தரப்பிலுள்ள கட்சி என்ற வகையில் முஸ்லிம் காங்கிரஸ் அரசுடன் நேரிலேயே பேச முடியும் என்பதனையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
ஏற்கனவே நடத்தப்பட்ட பேச்சுக்களில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து முஸ்லிம் காங்கிரசின் தலைமைக்கு கூட்டமைப்பு எடுத்து கூறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது விடயத்தில் இரு கட்சிகளின் தலைமைகளுக்கிடையேயும் நல்ல புரிந்துணர்வு உள்ளது. சிலவேளை அவை முஸ்லிம் காங்கிரசின் அடுத்த மட்டங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியுள்ளார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் 2002ஆம் ஆண்டு அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட யுத்த நிறுத்த உடன்படிக்கை மற்றும் சுனாமிக்கு பின்னரான பொது கட்டமைப்பு ஒப்பந்தம் ஆகியன முஸ்லிம்களின் பங்கு பற்றல் இன்மையாலேயே முறிவடைந்ததாக முஸ்லிம் காங்கிரசின் அரசியல் பிரிவு பொறுப்பாளர் ஹாரிஸ் தெரிவித்திருந்தார். விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆயுதங்களை கொள்வனவு செய்வதற்காக 136 மில்லியன் யூரோக்களை ஐரோப்பிய வங்கியொன்றில் வைப்பிலிட்டிருந்த புலிகளின் ஐரோப்பிய தலைவர் என கூறப்படும் எஸ் ராமச்சந்திரன் என்பவரை நெதர்லாந்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தக நபரின் வீட்டை சோதனையிட்ட போது கிடைத்த கணனி மென்பொருள் ஒன்றின் மூலம் இந்த தகவலை நெதர்லாந்து காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். இவரை தவிர மேலும் 38 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புலிகளின் நெதர்லாந்து கிளையின் தலைவர் என கூறப்படும் ஸ்ரீஞானம் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். நோர்வேயிலுள்ள புலிகளின் தலைவர் நெடியவன் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கு தற்போதைக்கு சம்பள உயர்வு வழங்க முடியாதென்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சம்பள உயர்வு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு போதிய அளவு கால அவகாசம் தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை அலரி மாளிகையில் சந்தித்த போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்டத்தில் சம்பள உயர்வு வழங்கப்பட்டு 6 மாதத்துக்குள் மீளவும் சம்பள உயர்வு வழங்குவது நடைமுறை சாத்தியமற்றது என்று அவர் தெரிவித்தார். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை அரசாங்கம் மரியாதையாக நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். வாகன இறக்குமதிக்கு வரி விலக்கு அளித்தல் உள்ளிட்ட ஏனைய கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்றும் அவர் கூறினார். முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளாது வன்முறைகள் இன்றி ஜனநாயக வழிமுறைகளில் கோரிக்கைகளை முன்வைத்தால் இலகுவில் தமது உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் முருகல் நிலைமையை ஏற்படுத்த சில எதிர்க்கட்சிகள் முனைப்பு காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டம் அகற்றப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் கரு ஜாயசூரிய அரசாங்கத்திடம் கோரியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அவசரகால சட்டம் ஆகியவற்றின் மூலம் பாதகமான விளைவுகள் ஏற்படக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்த சட்டத்தை பயன்படுத்தி வன்முறைகள் மேற்கொள்ளப்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா உள்ளிட்ட பல சர்வதேச நாடுகளும் அவசரகால சட்டத்தை நீக்குமாறு இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். சர்வதேச நாடுகளினால் பிரயோகிக்கப்படக்கூடிய அழுத்தங்கள் தொடர்பில் அரசாங்கம் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அரங்கில் இலங்கை தனிமைப்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் லிபியாவுக்கும் எகிப்துக்கும் ஏற்பட்ட நிலைமை இலங்கைக்கும் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச அனைத்து பாராளுமன்ற ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் அடுத்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெனரல் சரத் பொன்சேகாவின் வழக்கு விசாரணை தொடர்பில் கண்காணிப்பு மேற்கொள்ளும் நோக்கில் குறித்த பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்கின்றனர். அனைத்து பாராளுமன்ற ஒன்றிய பிரதிநிதிகளின் இலங்கை விஜயம் தொடர்பில் தமக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீதான தாக்குதல் சுதந்திர தினமன்று சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யுமாறு கோரி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாசிரி ஜெயசேகர, ரோசி சேனாநாயக்க, ரவி கருணாநாயக்க, கரு ஜாயசூரிய ஆகியோர் மீதான தாக்குதல் ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் மனித உரிமைகள் அமைச்சர் மஹிந்த சமரசிங்கவுடன் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றிய பேரவையின் செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.